Hi, hello friends. Welcome to KMS Solar. KMS Solar என்னுடைய ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிக்க பலனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதிகமான வீடியோக்கள் எஜுகேஷன் சம்மந்தமாகவும், சோலார் சம்மந்தமாகவும், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாகவும், எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் சம்மந்தமாகவும் நம்ம வீடியோக்கள் அதிகமாக போடுவோம். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கேஎம்எஸ் சோலாரினுடைய அடுத்த ஒரு கிளாஸு, அடுத்த ஒரு டாபிக், அதாவது நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சோலார் பேனல் அப்படிங்கிறதுனா என்ன, அந்த சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த சோலார் பேனலில் செல்ஸில் எவ்வளோ வோல்டேஜ் வருது, அப்புறம் அந்த செல்ஸ்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது, அப்புறம் அதை எப்படி சீரீஸ் கனெக்ஷன் பண்ணுறாங்க, அது சீரீஸாக கனெக்ஷன் எடுத்திருப்பாங்க. 0.6 வோல்ட் இருக்குது அப்படின்னா 36 செல் இருக்குது அப்படின்னா அந்த 36 செல்லையும் எப்படி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் சீரீஸில் கனெக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க நம்ம சொன்னோம். இந்த சீரியஸ் பேரலல் கனெக்ஷன் நம்மளுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன். அதாவது சோலார் பேனலில் நம்மளுக்கு ஜென்ரேஷன் ஆகக்கூடிய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜ் தான். டிசியில் மட்டும்தான் நம்ம சீரியஸ் பேரலெலாம் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா இதில் போலாரிட்டி இருக்குது, ப்ளஸ் மைனஸு. நம்ம ஏசி சப்ளையில் நம்ம சீரியஸ் பேரலில் எடுக்க முடியாது. சீரியஸ் பேரல் அதுலேயும் பண்ணலாம், ஆனால் அதில் ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு அதில் சீரீஸ் பேரலல் எப்படி கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்கும். பேஸ் நியூட்ரல் நம்ம எப்படி மாற்றி கொடுத்தாலும் பல்பு எரியும், ஃபேன் ஓடும். இப்போது நம்ம சீரீஸ் கனெக்ஷன் பார்க்கலாம். நான் போர்டில் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் ஒரு 3 பேட்ரி எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 12 வோல்ட்டு 7Ah பேட்ரி. நான் ஒரு 3 பேட்ரி எடுத்துருக்கிறேன். இது ஒரு பேட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்ரி, இது ஒரு பேட்ரி. 12 வோல்ட்டு 7Ah, 12 வோல்ட்டு 7Ah, 12 வோல்ட்டு 7Ah. இப்போது இந்த சீரீஸ் கனெக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வோல்டேஜ் ஆட் ஆகிட்டே போகும். அதாவது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் சேமாக இருக்கும். இப்போ 7Ahனா அந்த 7Ah அப்படி இருக்கும். ஆனால் வோல்டேஜ் ஆட் ஆகிட்டே போகும். பாருங்கள், 12 வோல்ட்டு 12 வோல்ட்டு 12 வோல்ட்டு, இது ரெண்டே விஷயம் ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது நம்மளுக்கு 24 கிடைக்கும். அப்புறம் அந்த 24 + 12 ஆகும். அப்போ உங்களுக்கு 36 வோல்டேஜ் கிடைக்கும். ஆனால் இந்த 7Ahங்கிறது ஆம்ஸ் அப்படி இருக்கும். இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ளஸ்ஸு, இது ஒரு மைனஸ் இருக்கும் பேட்டரியில். அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மைனஸோட இந்த ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணணும், இந்த மைனஸோட இந்த ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸை நம்ம அவுட்புட்டாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 36 வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு 3 பேட்டரியை நான் சீரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் ஒரு அமைப்பு. இப்போ நான் 2 பேட்டரி சீரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் கட் ஆகும். இதில் கட் ஆகி நம்ம இங்கேருந்து அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு 3 பேட்டரினா இதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சீரீஸ் கனெக்ஷன். இப்படி தான் பேனல்லையுமே சீரீஸ் கனெக்ஷன் பண்ணுவாங்க. பேனலில் நம்ம கொடுக்கும் பொழுது பேனலை நம்ம MC4 கனெக்டர் வழியாக சீரீஸ் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இப்படி தான் பேனல்லையும் கனெக்ஷன் பண்ணுவாங்க. பேனலில் இப்போ எனக்கு 4 பேனல் இருக்குது, 4 பேனலை சீரீஸாக எடுக்கணும் அப்படின்னா 4 பேனலுடைய ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு அப்படி நம்ம எடுக்கணும். மொத்தம் அதுக்கு 4 பேனலுக்கு 4 மைனஸ் வரும், 4 ப்ளஸ்ஸு வரும். அதில் நம்ம 2 பேனலுடைய ப்ளஸ்ஸு மைனஸை நம்ம கிராஸ் ஆஃப் பண்ணி ஃபஸ்ட் பேனலோடையும் 4வது பேனலுடைய மைனஸையும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது நான் இப்போ 12 வோல்ட்டு பேனல் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 48 வோல்ட் எனக்கு கிடச்சிரும். 48 வோல்ட், அதாவது நான் லோடு கொடுக்கும்போது கிடைக்கும். ஓப்பன் சர்க்யூட் வோல்ட்டு அதில் 12 வோல்ட் பேனல் அப்படின்னாலே 20 வரும், சில பேனல் 36 வரும். வெயிலுடைய இதை பொறுத்து வரும். ஓப்பன் சர்க்யூட்டில் கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் கான்செப்ட் வைஸ் இதுதான், உங்களுக்கு இதே மாதிரி தான். இது நம்ம பேட்டரிக்கு மட்டும் இல்லை, இது நம்ம எல்இடிக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிசி லைட்டுக்கும் நம்ம இதே கனெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பேரலல் கனெக்ஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.